இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆடி மாதம் முடிய போகின்றது. ஆடி மாதத்துக்கு முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கின்றது. ஆடி மாதம் துவங்கும் போது நமக்கு பண்டிகைகள் துவங்குகின்றது. ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி அமாவாசை, இப்படி ஆடி மாதம் துவங்கும் போது நமக்கு பண்டிகைகள் வரிசையாக வருகின்றது. வரலட்சுமி விரதம், ஆவணி அவிட்டம் என்று வரிசையாக பண்டிகைகள், கிருஷ்ண ஜெயந்தி வர இருக்கின்றது. இப்படி பண்டிகைகள் துவங்குகின்ற ஒரு மாதம் ஆடி மாதம். உற்சாகமான மாதம், அம்மன் வழிபாடு செய்கின்ற மாதம். இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானவை. நீர், நிலம், காற்று, ஆகாயம், இப்படி இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானவை. பஞ்சபூதங்களிலே இறைவன் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய சனாதன தர்மமானது எல்லாவற்றையும் வணங்க சொல்கின்றது. மரம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. ஊரிலே நிறைய மரங்கள் இருந்தால் மழை பொழிவு அதிகம் இருக்கும். ஆகவே நீரில்லா உலகு அமைய முடியாது. நீர்தான் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வழிபாட்டிலே பார்த்தீர்களானால் நீருக்கு மிக 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 முக்கியத்துவம். அதேபோல் நீர்நிலைகளுக்கெல்லாம் சக்தியினுடைய பெயரை வைத்து நீர்நிலைகளை நாம் வணங்குகின்றோம். இந்த ஆடிப்பெருக்கு அதனுடைய தத்துவத்தை இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆடிப்பெருக்கு என்றால் என்ன, எதற்காக நீரை வணங்குகின்றோம் என்றெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் போன்ற எல்லா நீர்நிலைகளுமே விவசாயத்துக்கு அவைதான் ஆதாரமாக இருக்கின்றது. நம்முடைய உடலிலேயே நீர் இருக்கின்றது. அந்த நீர் சத்து குறைந்தால் நம்முடைய உடலானது சோர்ந்து விடும். அதனால்தான் தண்ணீர் நிறைய குடிக்க சொல்வார்கள் மருத்துவர்கள். நம்முடைய உடலும் இந்த உலகமும் ஒன்று. ஆகவே உலகத்திலே தண்ணீர் குறைந்ததென்றால் உலக வாழ்க்கை என்பது இல்லாமல் போய்விடும். மழை பொழியாது, மழை பொழியவில்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆகவே அதனால்தான் நம்முடைய தர்மமானது பிற்காலத்திலே விஞ்ஞானிகள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய சனாதன தர்மமானது எத்தனையோ ஆயிரம் கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அனைத்தையுமே சொல்லி வைத்து விட்டது. அதிலிருந்து தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். உண்மை அதுதான். ஆகவே நீரில்லாத உலகு என்பது நீரின்றி அமையாத உலகு என்று பாடினார் வள்ளுவ பெருந்தகை. ஆகவே நீர்நிலைகள் என்பது நம்முடைய விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் அந்த நீர்நிலைகளை போற்றி வணங்குவது என்பது இந்த ஆடி பெருக்கு பண்டிகையினுடைய முக்கியமான நோக்கமாகும். இந்த வேண்டுதல் என்பது எதிர்காலத்திலே செழித்து வளர வேண்டும், பயிர்கள் எல்லாம் இல்லாமை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்கான வேண்டுதல். இந்த நாளிலே பெண்கள் ஒன்றாக கூடி நன்கு நீராடி மஞ்சள், குங்குமம், மலர்கள் வைத்து வழிபடுவதன் மூலம் தங்களுடைய குடும்பத்திலே செழிப்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் பெருகும் என்று நம்புகின்றார்கள். பெண்களை வணங்குகின்றார்கள், பெண் தெய்வத்தை வணங்குகின்றார்கள். நீர்நிலைகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை வைத்தோம். நம்முடைய சனாதன தர்மமானது பெண்களுக்கு மிக மிக ஒரு உயரிய இடத்தை கொடுத்து வைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த காவிரி பாயும் நதிகளிலே இந்த விழாவானது மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதேபோல் புதுமண தம்பதிகளுக்கு இந்த வழிபாடு என்பது நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். புதுமண தம்பதிகள் இந்த நாளிலே ஆற்றிலே நீராடி தங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பதற்கு இறைவனை வழிபடுகின்ற அற்புதமான நாள். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் இறைவனை வணங்கி தங்களுடைய தாம்பத்தியத்திலே சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வளம் சேரும், இல்லாமை என்பது இல்லாமல் போகும். இயற்கையோடு இணைந்திருப்பது என்பது இந்த ஆடிப்பெருக்கு விழாவினுடைய அடிநாதமான தத்துவமாகும். ஆகவே இயற்கையை மதித்து அதனோடு இணைந்து வாழுகின்ற ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம்.
நான் முன்பே சொன்னபடி நீரின்றி அமையாது உலகு என்கின்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை நமக்கெல்லாம் விளக்குகின்ற ஒரு திருவிழா தான் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த திருவிழாவினை நாம் ஒவ்வொரு வருடமும் மிக மிக உற்சாகமாக கொண்டாட வேண்டும். மேலும் இந்த விழாவானது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுடைய பகுதிகளிலே உள்ள நீர்நிலைகளை எல்லாம் வழிபடுவதன் மூலம் சமுதாயத்திலே ஒரு ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா அமைகின்றது. ஆகவே ஒப்பற்ற இந்த நாள் ஆடிப்பெருக்கு நன்னாள் என்பது நம் எல்லோருக்கும் மிக மிக அற்புதமான நாள், உற்சாகத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே கூட ஆண்டுதோறும் இந்த விழாவை நாம் மென்மேலும் சிறப்பாக கொண்டாடுவோம். இதனை இங்கே நான் குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம், விவசாயம் செழிப்பதற்கு நீர்நிலைகள் மிக மிக முக்கியமானது. நீர்நிலைகளை யார் பாதுகாக்க வேண்டும்? நாம் தான் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நம்முடைய மனதிலே என்றென்றும் நீர்நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும், நீர்நிலைகள் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணமானது நமக்கு அடிநாதத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வழிபாடு என்பது முறையானதாக இருக்கும், வாழ்க்கை என்பது நெறியானதாக இருக்கும். வழிபாடு முறையானதாகவும் வாழ்க்கை நெறியானதாகவும் இருக்கும்போது இறைவனுடைய அனுகிரகமானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் மூலம் நீர் வளங்களை எல்லாம் போற்றி வாழ்க்கையினுடைய முக்கியமான தத்துவத்தை உணர்ந்து இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும். வருகின்ற சந்ததிகளுக்கு நல்ல நீர்நிலைகளை நாம் விட்டு செல்ல வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே நீர்நிலைகளை பாதுகாத்து நெறியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.